என்னம்மா சரசு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நெல்லிக்காய் புழுங்கிட்டு இருக்கேன் ஐயா. அப்படியா? சரி, வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? காலையில வயலுக்கு ஒரு 10 பேர் வந்தாங்க ஐயா. அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டியிருந்தது, அது பாய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ டிராக்டர் உழுதுட்டு இருக்காங்க, அதுவும் முடிச்சிட்டாங்கன்னாக்கா அவ்வளோதான் ஐயா, வேலை முடிஞ்சிடும். சரி சரசு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்கு, வா. சரசு, நீ என்ன இவ்வளவு அழகா இருக்க? என்ன சாப்பாடு? எப்பவுமே குசும்பு தான் ஐயா உங்களுக்கு. மகமன் மணக்குதே, என்ன சாப்பாடு குடிச்சேன்? வேற என்ன சோப்பு? லக்ஸ் சோப்பு தான். நல்லா நெருங்கி உட்காரு. அப்படி உட்காரணும். நெல்லிக்காய் நல்லா இனிப்பா இருக்கு ஐயா. சரசு, வேலைக்கு வந்தானா? அவரு வந்து கிளம்பிட்டாரு ஐயா. என்னையும் வர சொன்னாரு, நான் தான் இங்க வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு. ஆமா ஆமா, நமக்கு தான் வேலை இருக்கு. முதலாளி, நான் கொஞ்சம் பணம் கேட்டு இருந்தேனே. எவ்வளவு சொல்லலாம்? 10,000 ரூபாய் முதலாளி. 10,000 ஒரு பணமா? உனக்கு தராம நான் யாருக்கு தர போறேன்? அதாவது இந்த சீப்பேன்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது ஒர்க் ஆகல. நாளைக்கு ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பா போட்டு விட்டுறேன். சரிங்க முதலாளி. சரசு, இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா? சரசு, உனக்கு என்னை பிடிக்குமா உன் புருஷனை பிடிக்குமா? உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா சொல்றேன்? சரி. என்ன என் பொண்டாட்டி கூட இப்படி பார்த்ததில்ல. நீ சூப்பரா என்ன பாத்துக்கிற, ஒரு குறை இல்லாம பாத்துக்கிற. இந்த உலகத்துல உன்னை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், வேற யாரையும் பிடிக்காது. நீ என்ன வேணாலும் காரு, நான் தரேன். சரிங்க முதலாளி, சரிங்க, வாங்க. மயிலு, எவ்வளவு போதனாலும் நான் தெளிவா இருப்பேன். இங்க பாரு, எனக்கு என்ன வேணாலும் கேளு மயிலு. இந்த தென்னந்தோப்பு வேணுமா, இந்த பாலத்தோப்பு வேணுமா, இல்ல இந்த கிணறு வேணுமா, இல்லன்னா இந்த வயல் வேணுமா, நீ என்ன வேணாலும் கேளு மயிலு, உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் முதலாளி. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் இருக்கிற கடனை அடைச்சிருவேன். மயிலு, 10,000 நம்ம மயிலு, என் சொத்தை எழுதித்தாருங்கிற, நீ 10,000 சீப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. மயிலு, என்ன முதலாளி? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வரப்பு வெட்டிட்டு இருக்க முதலாளி. சரிங்க, வா. எப்ப பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா? ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் முதலாளி. சரி வா, மோட்டர் ரூம் போவோம். முதலாளி, 10,000 ரூபாய் பணம் கேட்டு இருந்தனே. அது இந்த ஜிபில சின்ன ப்ராப்ளமா. அது என்னடான்னா, கொஞ்சம் வரது கொஞ்சம் தாமதமா இருக்கு. நாளைக்கு வந்துடும், கண்டிப்பா உனக்கு போட்டு விட்டுறேன். சரியா? சரிங்க முதலாளி. நான் இருக்கிற வரைக்கும் நீ எந்த கவலையும் படக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு ஒரு வெள்ளி கொலுசு ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்துடும், வந்தோடனே உனக்கு தாரேன். சரியா?
அண்ணே இப்போ என் கையில காசு இல்லைண்ணே. முதலாளிகிட்ட என்கிட்ட சம்பளத்துல இருந்து கேட்டிருக்கேன். 10,000 ரூபாய் தர சொல்லியிருக்கேன். அவர் கொடுத்த உடனே நான் எடுத்துட்டு வந்து கட்டிடுறேண்ணே. ஏம்மா இதை கதை தான் போடமா சொன்னேன். உங்ககிட்ட எனக்கு கதை கேட்கலாம் வரல. எனக்கு ஒழுங்காக பணத்தை எடுத்து சீக்கிரம் கட்டு. உன் முதலாளி பக்கத்து வீட்லையாவது. அண்ணே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. அவர் கொடுத்ததுமே நான் எடுத்துட்டு வந்து கட்டிடுறேண்ணே. இதுதாம்மா எல்லாரும் கேட்குறீங்க. சரி எப்போ கட்டுவா அதையா சொல்லு. ஒரு 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணே, எடுத்துட்டு வந்து கட்டிடுறேண்ணே. இந்த பாரு ஒரு 2 நாள் தான் டைமு. எனக்கு சீக்கிரமாக பணம் வந்தாகணும். இல்லைன்னா வீட்டு தேடி வர வரைக்கும் வச்சுக்காத. சரிங்கண்ணே சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. சரி வை வை. மயிலு ஐயா இங்க வா. ஐயா சொல்லுங்க ஐயா. மயிலு ரொம்ப தூரம் நடந்து போனேன், கால் வலிக்குது, கொஞ்சம் கால் அனுப்பி கொடு மயிலு. சரிங்க ஐயா. ஐயா 10,000 ரூபாய் பணம் கேட்டிருந்தனே. எப்ப பாரு பணம் பணம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய. ஜிபே ஒருக்கான தந்துட மாட்டானா? நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, வேலைக்கார நாய. என்னடா சொன்ன? என்ன பார்த்து வேலைக்கார நாய் என்றியா? எந்திரா எந்திரா எந்திரா. உடு. என்ன பார்த்து வேலைக்கார நாய் என்ற? நீ கூட்ட நேரத்துக்கெல்லாம் வந்து உனக்கு வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க இங்க நானு. என்ன பார்த்து வேலைக்கார நாய் என்ற? 10,000 ரூபாய் பணம் கேட்டேன்டா. 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல? தோட்ட தரவு வச்சிருக்க, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றீங்க. டேய் உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. உன்னை சும்மாவே விடக்கூடாதுடா. சாவுடா சாவுடா சாவுடா. திரும்பி திரும்பி இந்த பக்கம் வந்துடாத. படிக்கிறதுக்கு மட்டும் கூப்பிடுறான், உழைச்சதுக்கு காசு கேட்டா இல்லன்னு சொல்றான். பணக்காரன் நாயி.